ஒரு சபையில நடந்த சுவையான சம்பவம். இந்த சபையில வந்து ஆட்கள் வந்துட்டு போகும்போது எப்போ நம்ம ஊர்களில் திறமான கூட்டம் வந்துட்டு போகும்பொழுது அவிசுவாசிகளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா சபைக்கு வந்துட்டு வெளியே போனா முகம் சூரிய பிரகாசம் போல பிரகாசமா இருக்கும். நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா உங்க முகம் எப்படி இருக்கும்? மலர்ந்து இருக்கும். ஏன்னா ஆண்டோடைய பிரசனத்தினாலே உங்களுடைய உடம்புல அது இலகுவா இருக்கும், தக்கையா இருக்கும், பறக்கிறது போல இருக்கும். அன்றைக்கு நான் ஒரு சகோதரன் ஜெபிச்சேன். அவர் சொல்லி அடுத்த நாள் சொல்றாருப்பா, ஒரு இந்து சகோதரன். அவர் சொல்றாரு, ஐயா நீ ஜெபிச்சு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஒரு தக்கையா இலகுவா பறந்து போறது போல இருக்கு அப்படின்னு. அதான் விடுதலை கட்டளையிடுவார் ஆண்டவர். அவர் தொடர்புறார் ஜென்ம தேசத்துல அப்படி. அப்ப அந்த சபையில வெளியே போற ஆட்களுக்கு பார்க்கறது என்னமோ மறந்து, என்னடா ஏன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜாக்களாய் பிரபுக்களாய் வரீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா போகும்போது அவனுக்கு என்னடா சபைக்கு நல்லா வரான் கையில வேற கருப்பா இவங்க எடுத்துட்டு போறான் அப்படின்னா பைபிள். அவன் என்ன நினைச்சிருந்தது, உள்ளுக்கு என்னமோ போறான் போல, உள்ளுக்கு போறான், வெளியே வரும்போது கொடுத்து அனுப்புறான் போல எதையும். ஏன்னா எல்லாம் வெளியே போகும்போது சோர்ந்து போறான், வியாதி வர மாதிரி விடுவ போறான், வரும்போது உற்சாகம் வரானே. அப்ப இந்த சபைக்கு போனா ஏதாவது தருவான் போல அப்படின்னு நினைச்சு அவனுக்கு எவ்வளவு சொல்லிவிட்டான், இந்த சர்ச்சுக்கு போறவனுக்கெல்லாம் லோன் தரான்டா சபையிலன்ட்டான். சர்ச்சுக்கு போறவனுக்கெல்லாம் லோன் தரான்ட்டான். பார்த்தான் இவன், யோசித்து பார்த்தான், இந்த சர்ச்சுக்கு நம்ம போனா நமக்கு ஒரு லோனை வாங்கி, நம்ம மனைவிக்கு ஒரு லோனை வாங்கி, பிள்ளைகளுக்கு ஒரு லோனை வாங்கி சில காரியங்களை செஞ்சாலும் நம்ம கடன்லாம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சபைக்கு வந்துட்டான். உடனே சபைக்கு வரல, மூப்பர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கிடைக்கணும். என்ன சொல்லுது? மூப்பர் விசுவாசிகள்லாம் சரியான ஆளா இருக்கணும், தூண்டில் வந்து விழும், மீன் வந்து எவ்வளவோ தூண்டில கவாக்கு போட்டு இழுத்துக்கணும். எப்போ வந்து மீன் வந்து தூண்டில மாட்டுன்னு தெரியாது. அப்பெல்லாம் நீ என்ன பண்ணணும், உற்சாகமா மீனை பிடிச்சிடணும். வந்து கேட்டிருக்காரு, ஐயா உங்க சபைக்கு நாளையத்துக்கு வந்தா லோன் தராங்கன்னு கேள்விப்பட்டான், நானும் வரேன், எனக்கு லோன் தரீங்களா? விசுவாசி வந்து டக்குன்னு யோசிச்சாரு, என்னடா அது லோனுங்கிறாங்க, அட போயா லோன் ஆகுது அப்படின்னு வரல, அதெல்லாம் போயிடுவான். ஒரு மீன் வந்து மாட்டை பாக்குது, மீன் வந்து மாட்டை பாக்குது, போட்டுருவோம்னு சொல்லி லோன் தானே கொடுத்துருவோம் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், லோன் தானே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம். அவர் சரி பாஸ்டர், ஐயா நாளைக்கு வரையா அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை வராது. பாஸ்டர் போய் இவர் மூப்பர், ஐயா ஒரு மீன் வந்து தூண்டில மாட்டிருக்கு, ஆனா சாதாரண மீன் இல்ல, விவகாரமான மீனா இருக்கு. அது வலுவுற மீன்ல கழுவுற மீன், நம்ம நழுவுற மீன்ல கழுவுற மீன் அது இருக்கு. அது தண்ணியில போட்டாலும் சுடுதண்ணில போட்டாலும் அது ஒதுக்கி வேகாத போல, அது மாதிரி ஒரு மீனா இருக்குது. அதனால ஐயா என்னையா பிரச்சனை சொல்லுங்க பாஸ் சொல்றாரு. எல்லாம் லோன் கொடுக்குறாங்களாமே, உங்க சபைக்கு வந்தா லோன் கிடைக்குன்னு பார்த்தேன், நாளைக்கு வரேன் எங்க சபைக்கு, உங்க சபையில லோன் தரீங்களா? நான் வாங்க தரேன்னு சொல்லிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் சரியா தானே மூப்பர் அப்படி இருந்தா இவர் எப்படி இருப்பாரு, லோன் தானே கொடுத்துருவோம் இவர் பாஸ்டர். மூப்பர் பார்த்தாரு, நமக்கு தெரியாம பாஸ்டர் எல்லாரும் லோன் கொடுக்குறாரு போலியோ, நமக்கு லோன் கொடுக்கலையே பாஸ்டர், என்ன பாஸ்டர் லோன் கொடுக்க, எனக்கு லோன் போவையா லோனா கொடுப்போம், சொன்ன வரட்டு பார்ப்போம். அடுத்த நாள் வந்துட்டான். அடுத்த நாள் வந்து 24 ஜாமன் உட்காந்து, ஏன்னா லோன் வாங்க போறான், ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான், லெட்டர் எழுதி கொடுப்பாங்க போலன்னு சொல்லி எல்லாம் காலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஜெபிச்சு முடிச்சோன்னே, வாங்க சகோதரர் வாங்க, லோனு பார்த்து என்ன பத்திரத்தெல்லாம் எடுத்து வந்துருக்கீங்க, எங்கே சைன் பண்ணணும்னா சைன் பண்ணி கொடுத்துருங்கய்யா, கொடுத்துருவோம், லோன் தானே வேணாம் கொடுத்துருவோம். அது சந்தோஷம், கொடுத்துருவேங்கிறாரு. ஆனா 7 வாரம் நீ ஒழுங்கா சபைக்கு வரணும், லோன் தானே வேணும், 7 வாரம் ஒழுங்கா சபைக்கு வரணும். அது மாத்திரம் இல்ல, சபைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து துப்புரவு பண்ணணும், மப் பண்ணணும், வாஷ்ரூம் டாய்லெட்லாம் கழுவணும், சுத்தமா செட்டெல்லாம் போட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டு ஒழுங்கா வச்சு 7 வாரம் நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு உடனே லோன் சாங்ஷன். 7 வாரம் தானே ஐயா வந்துடுறேன்ட்டான். அடுத்த வாரம் வந்தா சும்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒயிட்ல வந்து பாஸ்ட் மாதிரி ஒயிட்ல வந்து சும்மா எல்லாம் துப்புரவு பண்ணி எல்லாம் கழுவி எல்லாம் டாய்லெட்லாம் கழுவி கட்டியா உட்காந்துருக்கான் முன்னால. சபைக்கு வரவங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு, மனமா இருக்குதே, நல்ல துப்புரவா இருக்குதே. ஏன்னா ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னும் 6 வாரம் தானே, 6 வாரம் கழுவிட்டோம்னா துப்புரவு பண்ணிட்டோம்னா பப்பிட்டோம்னா லோன் கிடைச்சிடும். 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம் 5வது வாரம், ஒவ்வொரு வாரம் ஆக 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 மூப்பருக்கு உதறல் எடுத்துது. நம்ம தானே லோன் கொடுக்குறோம் நினைச்சு வந்தோம்,
டின்ன கட்டிவிட்டா என்ன பண்றது? டின்ன கட்டினா என்ன உள்ள அடிக்கிற பிச்சு விட்டானா என்ன பண்ண? ஆள் வேற என்ன மாதிரி இருக்கிற உயரம் அடிச்சா தாங்க முடியாதையா, இவர் பாஸ்டர் வேற மாட்டி விட்டோமே, அவரை வேற மாட்டி விட்டுட்டோமே, அவரையும் நம்ம போய் தடுத்துருவோம், என்னதான் பாஸ்டர் பாவம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் ஆவியானவர் என்ன கிரியை பண்றது நமக்கு தெரியாது. 5வது வாரம் ஆச்சு, 6வது வாரம் ஆச்சு, 7வது வாரம் வந்தா துப்புரெல்லாம் பண்ணி உட்காந்தான். பார்த்துட்டு இருக்கிறான். பாஸ்டருக்கும் கொஞ்சம் மாதிரி இருக்குது. லோனு கேட்டு என்ன பண்றதுடா? ஏன் லோனு 7 வாரம் முதல்ல துப்புரவு பண்ணிட்டான், எல்லாம் பண்ணி தொடச்சிட்டான், எல்லாம் கிளீன் பண்ணிட்டான். லோனு கொடுக்காம இருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு அவன் ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு கிரியை நீங்க நடப்பீங்க, ஒரு சித்தம் இல்லாமல் ஒரு நடைபெறான்னு சொல்லி 7வது நாளை முடிச்சு வாங்க சகோதரன் அப்படின்னா, வணக்கம் பாஸ்டர். பாஸ்டருங்கிறான், ஐயானா பாஸ்டருங்கிறான். நாளையெல்லாம் நீங்க நிறைய 7 வாரம் நல்லா பண்ணீங்க, நல்லா துப்புரலாம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன இப்ப லோன் தேவையா, உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்னு கேட்டார் பாஸ்டர். உடனே இது விசுவாசி சொன்னா, அந்த ஆள் சொன்னா, எனக்கு லோன் வேண்டாம் பாஸ்டர். இதுனே அது லோன் வேணும் தானே சொல்லி வந்தேன், 7 வாரம் வந்து எல்லாம் வேலையெல்லாம் பார்த்தேன், இப்போ லோன் வேணும். இல்லை பாஸ்டர், நான் லோனுக்காக தான் வந்தேன், ஆனால் 1வது வாரம் 2வது வாரத்திலேயே ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு, இப்போ நான் ரசிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். அல்லேலூயா. நடந்த விஷயம் இல்லையா? நடந்த விஷயம். ஆத்துமாக்களை கேளுங்க, எந்த ரூபத்திலும் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை போறாங்க சபைக்கு தருவார். ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது அதிகாரம் 9ல இருந்து 11வது வசனம். டக்குனு படிங்க. ஆயால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆமென். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் எழுதுவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. அவன் ஒண்ணு கேட்டா ஆண்டவர் 2 கொடுத்தார். சாலமோன் ஞானத்தை கேட்டா அவர் ஞானத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் இன்றைக்கே தருகிற தேவன். சாலமோன் ராஜா சொல்றாரு, என்னை போல சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார். அவன் அந்த பிரதேசங்களிலே அந்த நாட்களிலே ராஜாக்களிலே அவனை போல சம்பாதித்தவன் யார் இல்லை. பலவிதமான வஸ்திரங்கள் அவனுக்கு இருந்திருக்குது, கோடி கோடியாய் சம்பாதித்திருக்கிறான். என்னை போல சம்பாதித்தவன் யார், என்னை போல சம்பரமாய் சம்பாதிப்பவன், என்னை போல சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார். அவன் கேட்கிறான், ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார். இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன் இன்றைக்கே தருகிற தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது நம்ம ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவார். ஆமென். வீட்டுல போய் கால் எடுத்து வைக்கும் பொழுதே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. அமெரிக்க தேசத்துல இந்த செய்தியை நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நீங்க போய் வீட்டுல போய் காலை வைங்க, கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னார். அப்ப இரட்டிப்பான நன்மை தருவார்னு சொல்லி நான் ஆசீர்வதிச்சு இந்திய சொல்லி முடிச்சுட்டேன். நடிகை ஸ்ரீதேவின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க, அந்த ஹிந்தியில தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போனவங்க. அவங்களுடைய சித்தி அவங்க வந்து அமெரிக்கா தேசத்துல ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க இந்து, அவங்க வந்து செய்தி கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. பாட்டில் ரொம்ப விருப்பம். பிரஜாதி மக்கள் பாட்டுன்னா வந்துருவாங்க, செய்தினா கூட வர மாட்டாங்க. பாட்டுக்குன்னு வராமல செய்தியை கொடுத்து அவங்களை படைக்கலாம், அது வேற விஷயம். படைக்கிறதுனா அவங்கள வந்து ஆட்டோல அவங்கள வழி நடத்திடலாம், மந்தியில சேர்ந்துருவாங்க. எத்தனையோ பேருக்கு சேர்ந்துருக்கிறாங்க, அது வேற விஷயம். அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் போய் கால் எடுத்து வை, ரெட்டிப்பான நன்மையை கொண்டு இருப்பேன். வீட்டில் போய் கால் எடுத்து வச்சு அவங்க லெட்டரை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு நான் சண்டே
நேற்று வந்து லெட்டரு பார்த்தா ஒரு வேலைக்காக ஒரு டீச்சர் வேலை, அவங்களுக்கு பிடித்தமான வேலை, பிடித்தமான இடத்துல, 2 காரியத்தை கேட்டிருக்காங்க. பிடித்தமான வேலை, பிடித்தமான இடத்துல வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது 2 கிடைக்காதுதான் அரசாங்கத்துல. ஒண்ணு உனக்கு பிடிச்சமான வேலைனா இங்கே போ, அல்லது இந்த இடத்துல போ, அவனுக்கு பிடிச்சமான வேலை கிடையாது. பிடிச்சமான வேலையும் உனக்கு இருக்கிற இடத்துல வேணா கிடையாதுதான். அவன் சொன்னாங்க நடக்கவே முடியாது பாச, நடக்கவே முடியாது, நடக்காது அரசாங்கத்துல, அமெரிக்க தேசத்துல, அந்த அரசாங்கத்துல, அந்த கவர்மெண்ட்ல நடக்காது. லெட்டரை வச்சு பாக்குறாங்களா, இவங்களுக்கு விருப்பமான இடத்துல விருப்பமான வேலை சாங்ஷன் ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமை காண்பீங்க. காலை எடுத்து நீங்க வீட்டுல போய் வச்ச மாத்திரத்திலே கர்த்தர் இரட்டிப்பான வேலை இருக்கும். கண்களை கொண்டு நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன், இன்றைக்கே தருகிற தேவன். ஷகல பரு பித்தி முகபரா கத்தனமலா தன சந்தபல ரீ கத்தனபுரோ அபிரி ஆத்தனமல சந்தபல துரபா ஹர்மனு துரபா ஷபத்துரபா. கொஞ்ச நேரம் கத்தர் அப்படியே சொல்லிட்டாங்க. தெளிந்த நீரை போல அமர்ந்த சத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அமர்ந்த சத்தங்களின் மூலமாய், அமர்ந்த சத்தத்திலே ஆண்டவர் பேசுவார். பாஸ்டர் முதல்ல ஊசிப்படுத்த போது அமைதியா இருக்கும்போது சில நேரங்கள் ஆண்டவர் பேசுவார். ஆண்டுடைய வார்த்தை எப்படி கிரியை செய்யும் தெரியாது. ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் தெரியாது. ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்கு இல்லாதவர். அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்க முடியாது. ஆண்டவரை, என் ஆவியானவரை வரையறுக்க முடியாது. இப்படிதான் ஆண்டவர் போனோம், இப்படிதான் ஆவியானவர்னு கிரியை நடக்கிறது. அவர் எப்படி வேணாலும், எந்த விதத்திலும், எந்த வகையிலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த விதத்திலும், எந்த வகையிலும் உங்களை அபிஷேகிப்பார். அவர் கிரியை நடப்பிக்கிறது வித்தியாசமா இருக்கும். சில நேரங்களில் அமர்ந்த மெல்லி சத்தத்தின் மூலமா சில நேரத்தில் பேசுவாரு. கெட்சிக்கிற சிங்கம் போல சில நேரத்தில் பேசுவாரு. அக்னிமயமாய் சில நேரத்தில் பேசுவாரு. சில நேரத்தில் அமைதியா பேசுவாரு. அல்லேலூயா. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல அமைதியா இருப்பாரு. சில நேரங்களில் சாட்டை எடுத்து சுழற்றுவார். என் ஆண்டவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு நன்றி. அநேக தேவையோடு ஜனங்கள் இருக்கிறாங்க ஐயா. பற்றாக்குறை, வருமானம் போதல. என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்க சாமி. என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்க ஆண்டவரே. ஈபா ரபா தூ சந்தபல ரபா தூ ரபா. அப்படியுடைய ஜபத்தை கேட்டு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எப்பொழுது அற்புதத்தை செய், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க. ஹாலந்து தேசத்திலே 2006ஆம் வருடம் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜெபசந்தையோடையே இருக்க கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். 2006ஆம் வருடம் ஹாலந்து தேசத்திலே போய் நான் ஊழியம் செய்யும் பொழுது முதல் நாள் ஒரு கூட்டத்திலே, ஒரு கொண்டாட்டத்திலே செய்தி கொடுக்க சொன்னாங்க. அப்படி செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு அந்த தேசத்தை பற்றி தெரியாது, அந்த தேசத்தில் உள்ள சட்டங்களை பற்றி தெரியாது, அந்த தேசத்தில் உள்ள மக்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். அரசியல் மாற்றம். இந்த ஹாலந்து தேசத்தில் உள்ள அரசியல் அதிகாரிகள் மாறப்போகிறாங்க. ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் மாறப்போகிறார்கள். அவர்கள் மாறி புதிதாய் வருகிற ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் இயற்ற போகிற சட்டம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. எத்தனை பேருக்கு விசா இல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் விசாவை கட்டளையிடுவா என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டேன். என் ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். அது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. நான் செய்தி முடித்தேன். நண்பர்கள் வந்து சொன்னாங்க, ஐயா கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிப்பார் என்ற விசுவாசங்கள் இருக்கிறது. ஆனால் இது எப்படி ஆகும்? நம்மளுடைய அரசியல் சட்டங்களை போல அது இல்லையே, இந்திய தேச இலங்கை தேசத்தை போல இல்லையே. அப்படி அரசியல் மாறும், அரசாங்க அதிகாரிகள் எப்படி மாறுவார்கள்? நான் சொன்னேன், என் ஆண்டவர் சொன்னதுதான். என் ஆண்டவர் சொன்னதுதான். அதன் பிறகு நான் கடந்து போய் பார்க்கும் பொழுது கேம்ப்ல இருக்கிற அந்த மக்கள் 17 வருடமாய் 18 வருடமாய் 2006ஆம் வருடம் வரைக்கும் கேம்ப்ல இருக்காங்க. நீங்க வேணா உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, ஹாலந்து தேசத்தை பத்தி சொல்லுவாங்க. உங்களுடைய சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க 2006ஆம் வருடம் என்ன நடந்தது. 17 வருடம் 18 வருடமாய் பிள்ளைகள் பிறந்து வாலிப பிள்ளை ஆயிருக்கிறாங்க. அவர்களுக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, கார் இல்ல, லைசன்ஸ் இல்ல, விசா இல்ல. அந்த கேம்ப்ல சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. 18 வருடமாய் 17 வருடமாய் உள்ளம் நொறுங்கி போச்சு. ஆண்டவர் முதல் நாள் சொன்னார் தீர்க்கதரிசனம். இங்க போய் பார்க்கும்போது இவ்வளவு வேதனையா இருக்கு ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது பிறகு இந்த தேசத்தை விட்டு கடந்து போவேன். 3 மாதமோ 4 மாதம் ஆயிருக்கும். போதகர் எனக்கு ஃபோன் பண்றாரு. அல்லேலூயா பாஸ்டர், ஹல்லேலூயா. என்னய்யா பாஸ்டர்? அல்லேலூயா சொல்லுங்க ஐயா.